பிரைஸ் காட். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த புதிய நாளைக்கான தேவனுக்கு நாம் நன்றிகள் செலுத்துவோம். இந்த நாளிலும் நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி யோவானின் சுவிசேஷ புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 14வது வசனம். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். இங்க பார்க்கிறோம், என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை செய்வேன் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இங்கே சொல்கிறார். என் நாமத்தினாலே என்ன நாமம்? வேதத்துல அவருக்கு அநேக நாமங்கள் என்ன பண்ணுது, காணப்படுது. ஆதியாகமம் முதல் புத்தகத்துல உள்ள, பைபிள்ல உள்ள, வேதாகமத்தில் இருக்கிறதான கடைசி அதிகாரம் வரையிலும் அவருடைய நாமங்கள் அநேகமாய் காணப்படுது. நான் சொல்றேன், என் நாமத்திலே நீங்கள் எதை கேட்டாலும் இதை செய்வேன். செய்ய மாட்டேன்னு ஒரு காலம் அவர் என்ன பண்ணல, சொல்லல. நீங்க கஷ்டத்துல இருக்கிறீங்களா, அவர் நாமத்தை சொல்லி என்ன பண்ணுங்க, கேளுங்க. உங்களுக்கு பிரச்சனை இருக்குதா, போராட்டம் இருக்குதா, அவருடைய நாமத்தை சொல்லி என்ன பண்ணுங்க, கேளுங்க. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான் என்று இந்த வேதம் சொல்கிறது. அப்போ அவருடைய நாமத்தை கொண்டு நாம் கேட்டோம் என்று சொன்னால் நம்மளுடைய வாழ்க்கையில அவர் அற்புதத்தை செய்யாமல் இருக்கவே மாட்டாரு. நாமத்தை சொல்லி நம்ம துதிச்சோம், ஜெபம் பண்ணினோம் என்று சொன்னால் பரலோகத்தில் இருக்கிற தேவன், என் மகன் என் மகள் என்னுடைய நாமத்தை சொல்லி துதிக்கிறா, கஷ்ட நேரத்திலும் என்னுடைய நாமத்தை சொல்லி அவன் என்ன பண்றா, ஜெபம் பண்ணிக்கிறா, நான் அவனுக்கு உதவி பண்ணுவேன் என்று சொல்லி அவர் என்ன பண்ணுவார், உதவி செய்கிறவரா இருக்கிறார். நமக்கு எத்தனை தடைகள் பிரச்சனைகள் வந்தாலும் சரி, போராட்டம் வந்தாலும் சரி, ஏன் விசுவாசம் நடுவீட்டிலே வந்து உட்கார்ந்தாலும் சரி, நாமத்தை சொல்லி துதிங்க, நாமத்தை சொல்லி கூப்பிடுங்க, நாமத்தை சொல்லி ஜெபம் பண்ணணும். கர்த்தர் அவர் ஒரு நொடி போதும் நம்மளுடைய வாழ்க்கை சூழ்நிலைகளை மாற்றிக்கூட. இந்த நாளில நாமத்தை சொல்லி நாம் கேட்போம். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய பணமுள்ளவராக கண்களை மூடி நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசிரியப்பட்ட நல்ல நாளுக்கு நன்றி. இந்த நாள் முழுவதும் உங்க பிரசன்ன மகிமை எங்களோடு கூட வந்து வழிநடத்தட்டும். தடைகள் எல்லாவற்றையும் மாற்றுங்க, ஆசிர்வதிங்க, வழிநடத்துங்க.